மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரையில் 352 மீட்டர் வந்து புதிய தரை விரிப்பு வந்து செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லி ஆன் அடிச்சிருங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே என்பா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மெரினா கடற்கரையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான வந்து 362 மீட்டர் வந்து நீளத்தில் வந்து புதிய தரைவிரிப்பு வந்து மேட் அமைக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து சென்னை நகராட்சி ECC இந்த புதிய வசதியை வந்து ஏற்படுத்தியும் இது வந்து முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக வந்து கடற்கரைக்கு செல்ல உதவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து இது வந்து துருப்பிடிக்காதுன்னு, இந்த தரைவிரிப்பு வந்து உயர் அடர்த்தி பாலியத்திலின் என்ற பொருளால் வந்து ஆனதுன்னு, இது வந்து கடல் சூழலுக்கு வந்து ஏற்றது. மேலும் இது வந்து துருப்பிடிக்காது. இது நீச்சல் குளத்திற்கு வந்து அருகில் உள்ள அமைக்கப்பட்டுள்ளதுன்னு, இது போல வந்து குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மைதானத்தை சுற்றிலும் ஒரு தரைவிரிப்பு அமைக்க திட்டமிட்டுள்ளதுன்னு, இந்த 2 திட்டங்களும் வந்து சேர்த்து சுமார் வந்து 80 லட்சம் செலவாகும்னு மதிப்பிடப்பட்டிருக்காங்க. மேலும் சென்னை நகராட்சி வந்து இந்த திட்டத்தை திருவான்மியூர், பலவாக்கம் மற்றும் தாண்டி போன்ற மற்ற கடற்கரைக்கு வந்து விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்காங்கன்னு, இது வந்து ஒரு சிறந்த மாற்று ஏற்பாடு என்று வந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஒருவர் வந்து தெரிவித்திருந்தாங்க. முன்பு வந்து மரத்தால் ஆன பாதைகள் வந்து இருந்தன. அவை வந்து மழைக்காலங்களுக்கு வந்து அடிக்கடி சேதமடைந்ததை அவற்றை வந்து மீண்டும் மீண்டும் சரி செய்ய வேண்டும். ஆனால் வந்து இந்த புதிய தரைவிரிப்புகள் வந்து மிகவும் உறுதியானவை. அவை வந்து மோசமான வானிலையும் பாதுகாப்புக்கான மற்றும் நம்பகமான அணுகுலையை வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே என்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.